சிக்கன் வாங்கியாச்சு 3 கிலோ. மக்கள்ஸ் இப்போ நம்ம வாங்கிட்டு வந்த சிக்கனில் வந்துட்டு கொஞ்சம் வேஸ்டேஜ்லாம் இருக்குது, அதெல்லாம் சித்தி க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா பிரியாணி வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வந்துட்டு சிக்கன் கிரேவியும் வச்சலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு கிரேவிக்காக வந்துட்டு அவங்க பெரிய பெரிய பீஸாக வந்துட்டு பிரியாணி போட்டிருப்பாங்க. அது வந்துட்டு பாதி கட் பண்ணி போட்டுருக்காங்க. கிரேவிக்காக சித்தி வந்து சிக்கன்லாம் கட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு பிரியாணி பண்ணுற ப்ராசஸ்க்காக வந்துட்டு அம்மா வந்து பூண்டெல்லாம் வந்து உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப நிறையா போட்டோம்னா வாசமாகவும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி ரொம்பவே நல்லது. அதனால் நிறையா பூண்டு உரிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கிரேவிக்கு நம்ம யூஸ் பண்ண பார்த்தீங்களா, அதுக்காக தான். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வெங்காயம்லாம் வந்துட்டு சட்டியில் வச்சு சித்தி கிரேவி பண்ணுற ப்ராசஸில் வந்துட்டு இப்போ இறங்கிட்டாங்க. இப்போ வந்து நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும், வந்துட்டு பிரியாணி பண்ணணும். அதுக்காக தான் வந்துட்டு தனியாக செப்பரேட்டாக ஒரு அடுப்பு வந்து வாங்கிட்டு வந்தோம். அந்த அடுப்பு வந்துட்டு வெளியில் வச்சு நம்ம பிரியாணி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்குள்ளாட்டி பார்த்தீங்கன்னா சித்தி வந்து கிரேவி நான் ரெடி பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் அந்த வேலையை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. வாங்க நம்ம அங்கே போகலாம். மக்கள்ஸ் இப்போ வந்து அடுப்பு வந்து வெளியில் செட் பண்ணிட்டாங்க. இந்த அடுப்பு வாங்கின வீடியோ வந்துட்டு நம்ம ஷார்ட்ஸை வந்து போட்டுருப்போம், அதோட லிங்க் நம்ம கீழே தரோம். அடுப்பு வந்துட்டு பரவாயில்லைங்க, 1200 சொன்னாங்க, பட் 1000 ரூபாய்க்கு வாங்கியாச்சு. இரும்பு அடுப்பு ஒருத்தர் நம்ம திண்டுக்கல்ல அந்த ஷாப்போட அட்ரஸ் வேணும் தரோம்.